ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம புளிச்ச கீரை கடையில் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு பெரிய கடாயை வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மண் சட்டி வச்சுருந்திங்கன்னா மண் சட்டி வச்சுக்கோங்க. அதில் நம்ம இந்த மாதிரி கீரையை நல்லா இலையை மட்டும் கிள்ளிட்டு அதில் நல்லா 4 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு 4 தடவை கழுவிட்டு அது அந்த சட்டியில் ஆட் பண்ணிக்கலாம். கீரையில் மண் இருக்கும், அதனால் 2லேருந்து 3 தடவைலேருந்து 4 தடவை நல்லா கழுவிக்கோங்க. இந்த இலையை மட்டும் பிச்சு போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம சட்டியில் ஆட் பண்ணியாச்சு. இது நீங்கள் கிண்டி விட வேண்டாம், எதுவும் பண்ண வேண்டாம். அப்படியே சட்டியிலே போட்டுருங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுவே வெந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். பாருங்கள், கீரை நம்ம சட்டி நிறையா போட்டிருந்தோம். நம்ம எதுவுமே அதை டச் பண்ணலை. அதுவே நல்லா வெந்து உள்ளே வர இறங்கிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இப்போ இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கீரை நல்லா முழுசாக வெந்து உள்ளே வரையும் போயிடுச்சு. இப்போ இது ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும். இப்போ நம்ம இதுக்கு கீரைக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துக்கலாம். வெந்தயம் அதிகமாக ஆட் பண்ணிட வேண்டாம், கசக்கும். அதனால் 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயம் நல்லா வறுபடணும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இப்போ வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கட்டு கீரைக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இன்றைக்கி 1 கட்டு கீரை தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தை வறுத்தாச்சு. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் மிளகை வறுத்துக்கிட்டு இருக்கோம். மிளகு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த மிளகை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் வரமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கட்டுக்கு இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கும். மல்லியை நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வறுத்துக்கோங்க. மல்லி வாசனை வர வரை வறுத்துக்கலாம். இப்போ மல்லி வறுபட்டுருச்சு, இதே எடுத்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம இப்படி வறுத்து சேர்க்குறனால கீரை ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், சீரகமும் நல்லா வறுபட்டு வருது. இப்போ சீரகமும் வறுபட்டுருச்சு. இப்போ இதே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 மிளகா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சோ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருகிராமல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். மிளகா நல்லா நொறுங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா 2 மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிளகாய் வறுபட்டு எடுத்தாச்சு. அடுத்து இதில் 6லேருந்து 7 பல் பூண்டை வறுத்துக்கலாம். பூண்டை தட்டி போட்டு வறுத்திங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும் உள்ள வரையும். ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், பூண்டு நல்லா வறுபட்டுருச்சு. அதோட ஈரப்பதம் போயிடுச்சு. இப்போ இதே ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆற விட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இங்கே கீரை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மத்து வச்சுருந்தா மண் சட்டியில் போட்டு கடைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த கீரையை நான் கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன். உங்கள்கிட்ட கடையிறது இல்லை, மத்து இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் பல்ஸில் 2 தடவை போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத இதில் போட்டுடலாம். வறுத்து வச்சுருந்தோம்ல, அதை பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் லைட்டாக நல்லா கடைஞ்சிக்கோங்க. இப்போ இதில் தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு இதில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். இது நல்லெண்ணெய் இந்த கீரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 3 வரமிளகாயை கிள்ளி போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையாவே போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வந்து லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் இதை வந்து கீரையில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கீரையில் ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மேலால் வந்து ஒரு தடவை வந்து கடைஞ்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் கீரையில் வந்து நல்லா வந்து ஒன்று சேர்ந்து வரும். நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து புளிச்சக்கீரை கடையல் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த புளிச்சக்கீரையை வந்து இந்த வெயில் காலத்துக்கு வந்து அடிக்கடி சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதில் வந்து குளிர்ச்சி, அதனால் வந்து ஹீட்டை வந்து நம்மளுக்கு வந்து தணிக்கும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த புளிச்சக்கீரையில் வந்து அதிக அளவு வந்து நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து இருக்குது. அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.